தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பாருங்க. ஆனா பஸ் எல்லாம் சொல்லப்போனா உண்மையாவே முக்கியம் தான். ஏன்னா நாங்களே இருக்கிறது கிராமத்து சைடுனால டைமிங் தான் பஸ். நானே நிறைய டைம் பார்த்துருக்கேன். இல்லை ஏன் தேவைக்கே நான் நிறைய டைம் வெயிட் பண்ணி போயிருக்கிறேன். சில டைம்ல காசு இல்லாம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த பஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு நிஜமா. அதான் சொல்றேன், எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இவ்வளவு திட்டம் இருக்குதா அப்படின்னு. எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தெரியுது. என் கூட எடுக்கிறவங்க சொல்லும் போதுதான் இவ்வளவு இருக்குதா அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுது. கண்டிப்பா 2026ல திமுக தான் வரணும். வருவார், அவர் தான் கண்டிப்பா வருவார். இது இன்றைய என்டர்டெயின்மெண்ட். தினம் ஸ்டாலின் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுத்து கொண்டே இருப்பார். அப்போ இன்றைய என்டர்டெயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண் பார்த்தீங்களா, இந்த பெண் யார் தெரியுமா? இவங்க சில நாட்களுக்கு முன்னர் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடந்தது தெரியுமா? அந்த நிகழ்ச்சியில் ஈழத்து பெண் என்கிற அந்த கெட்டப்பில் வந்தவங்க தான் இவங்க. ஸ்டாலின் சார், உங்களை பார்த்து நான் உங்களை உங்களை அப்படியே பார்த்து நான் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடி வருவாங்க தெரியுமா? அப்படி மேடையிலேருந்து ஓடி அப்படி ஒரு 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 பயங்கர ஒரு ஒரு உற்சாகத்துடன் ஓடி அப்படி ஸ்டாலினை தழுவுவதற்காக வருவாங்க தெரியுமா? அந்த பெண்மணி தான் இந்த பெண்மணி. அப்பா, உங்களை மாதிரி ஒரு அப்பா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாச பிணைப்பில் இருப்பாங்க தெரியுமா? அந்த பாச பிணைப்பு பெண்மணி தான் இந்த பெண்மணி. சரி, ஈழ பெண்மணி எப்படி ஹாஸ்டல் பெண்மணியாக மாறினாங்கன்னு கேட்குறீங்களா? அதுதான் கருணாநிதித்தனம். இதைத்தான் நீங்கள் 4.5 ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதை நாங்கள் 75 ஆண்டுகளாக தமிழகம் பார்த்து கொண்டிருக்கிறது. இதில் நீங்கள் அப்படியே ரீவைண்டு போனீங்கன்னா இப்படி தான் கருணாநிதி. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் என்னென்னா, எம்ஜிஆர் அப்படியே செவக்க இருப்பார். அப்படியே பார்க்கும் பொழுதே அப்படி ஒரு 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 தங்க பதுமை போல் இருப்பார். அவர் வராரு அப்படின்னாலே எல்லோரும் என்னங்க அப்படியே ஒரு 1000 மெகாவாட் சூரியன் மேலே வராருங்க, வெளிச்சத்தோடு வராருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு போட்டி கருணாநிதி அப்படின்னும் பொழுது எப்படி போட்டி போடுறது? அப்போ என்ன செய்யறதுன்னா, கருணாநிதி கூட்டத்திலாம் வரும்பொழுது இவங்களா ஒரு 10 பேரை புகுத்துறது. அந்த 10 பேர் அங்கே நின்றுக்கிட்டு பாருங்க தலைவர் எப்படி ஜொலிக்கிறாரு பாருங்க அப்படின்றது. என்னத்தை ஜொலிக்கிறது? மண்டையிலேருந்து ரிஃப்ளெக்ட் வேணால் ஆகும் லைட்டு, மற்றபடி என்ன பெரிய ஜொலிக்கிறது? இது மாதிரி இவங்க செட்டப் அந்த காலத்திலிருந்தே இதான் இவங்களுடைய கதை. சரியா? இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் தெரியுமா, ஸ்டாலின் அந்த பெரிய கஜக்கோல் பாண்டியன் இல்லையா, அப்படி அந்த மந்திரக்கோலை எடுத்து இப்படி நடந்து போகிற நகர்வலம் வருவார் இல்லையா? நகர்வலம் வரும்பொழுது ஒரு மாமா, ஐஸ் ஃப்ரூட் மாமா, அப்படி அந்த தெரு ஓரமாக நின்றுக்கிட்டு, நன்னார்பேள் க்ஷேமமார்பேள், உங்கள் ஆட்சி தான் சூப்பராக நடக்கிறதுன்னு அதே மாமாவுக்கு இன்னொரு டிஷர்ட்டை மாற்றி அப்படியே ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதே மாமா அதே இடத்துல அதே ஸ்பாட்டில் வேறு காரோட நிற்கிற மாதிரி அப்படி ஒரு கிமிக். அங்கே பார்த்தீங்கன்னா அதே மாமா நன்னார்பேள் க்ஷேமமார்பேள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நிரந்தரமாக ஒரு பர்மனண்ட் செட்டப்பாக யார் அப்படின்னா என் ராம்ங்கிற மாமா. இப்படி இந்த கும்பலையெல்லாம் வைத்துக்கொண்டு ஸ்டாலின் செய்கிற கூத்துக்கள் 1 அல்ல 2 அல்ல, இப்படியே காலத்தை ஓட்டியாச்சுங்க. 4.5 ஆண்டுகள் இந்த மந்திரக்கோள் மைனர் என்கிற இந்த ஸ்டாலின், இந்த கஜக்கோல் பாண்டியனான ஸ்டாலின் அப்படியே காலத்தை ஓட்டியாச்சு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருப்படியாக எதையாவது மக்களுக்கு செஞ்சுருக்கியான்னா அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி எல்லாரும் புகழ்வது, அது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பெண்கள் அப்படியே டிங் 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 டிங்னு ஓடி போய் அப்படியே ஸ்டாலின்ட்டு ஐயோ ஸ்டாலின் அப்படின்ட்டு என்ன அப்படியே ஸ்டாலினை பார்த்து இவங்க பூரிச்சு போயிட்டாங்களாம். சரியா? என்ன துர்கா ஸ்டாலினே 5 அடி தள்ளி தான் நிற்குது. என்ன சாப்பாடு போட்டு கொஞ்சம் அப்படி ஒரு 5 அடி தள்ளி தான் நிற்குது. சரியா? இதில் ஸ்டாலின் அப்படின்னு போய் நிற்கிறாங்களா? இதான் கிட்ட போனாலே பலார்னு அரையறிய. சரியா? இதில் இந்த மாதிரி ஒரு பில்டப்லேயே ஒரு ஆட்சியை நடத்த முடியும்னா அது ஸ்டாலினால் தான் முடியும். இதை அப்படியே நீங்கள் இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு காணொளியை நீங்கள் பாருங்கள். மனதை உருக்கும் ஒரு காணொளி அது. ஏன்னா இது காமெடி மட்டும் கிடையாதுங்க. இந்த ஆட்சியுடைய அவலத்தை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு ஒரு பில்டப் ஏன் கொடுக்கப்படுகிறது தெரியுமா? எதை மறைப்பதற்காக தெரியுமா? உண்மை நிலை அது என்னன்னா, இந்த குழந்தைய பாருங்க,
இந்த குழந்தைய முதல்ல அது ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த போராட்டங்களுக்கெல்லாம் போகக்கூடியவங்க, தயவு செஞ்சு உங்களுடைய குழந்தைகளை அழைத்து செல்லாதீர்கள். கரூர் சம்பவத்திலேருந்து எத்தனையோ சம்பவங்கள நம்ம பார்க்குறோம். எப்படி குழந்தைகள், பெண்கள் இவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, அவதிக்குள்ளாறாங்கன்ற நம்ம பார்க்குறோம். சரி, செவிலியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டத்துக்கு பெண்கள் போகாம இருக்க முடியாது. தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பெண்கள் போகாம இருக்க முடியாது. இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பெண்கள் போகாம இருக்க முடியாது. ஆனால் இது மாதிரியான ஒரு போராட்டத்திற்கு சென்ற இடத்துல இந்த குழந்தையை கூட்டு போறாங்க. இது முதல்ல தவிர்க்கணும். ஆனால் கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தையை காவல்துறை எப்படி தாக்கி இருக்கின்ற அந்த வீடியோவை பாருங்க. இதுதான் உண்மை நிலை. இதுதான் உண்மையாக தமிழகத்தின் நிலை. இதை மாற்றி காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி நாடகங்கள்லாம் இவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த 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 குழந்தையுடைய சாபம் ஒன்று சும்மா விடுமா? இவ்வளவு கேவலத்தையும், இவ்வளவு அசிங்கங்களையும், இவ்வளவு அவலத்தையும் அரங்கேற்றி விட்டு, நீங்கள்லாம் எப்படி வெள்ளையும் சொல்லையுமா துணிச்சலா நீ ஒரு மந்திரக்கோலை எடுத்துக்கிட்டு என்னமோ பெரிய அப்படியே ஒரு பெரிய ஒரு இந்த ஆட்சியை கொடுத்துட்டா மாதிரியும், ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டா மாதிரியும், இங்கே தேனாரம் பாலாரம் ஓடுறா மாதிரி நீ தெனாவட்டா நடந்து வரிய. உன்னையெல்லாம் யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியாதுன்றது தானே? நியாயமாக உன்னை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, நீ எல்லாம் மனித பிறவியா? உன்னுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்கின்ற அட்டூழியம் இது. இதை பார்த்த பிறகாவது நீ வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? அந்த நபர்களை, அந்த போராடுகின்ற நபர்களை சென்று பார்த்திருக்க வேண்டாமா? அவங்களையெல்லாம் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் விடுறது. கொஞ்ச நாள், சில மாதங்களுக்கு முன்னர் இது நடந்ததுங்க. சில மாதங்களுக்கு முன்னர் இந்த போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்றதுக்காக மாற்றுத்திறனாளிகள், இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து இங்கே போராட்டம் நடத்தணுன்றதுக்காக சென்னை வராங்க. அந்த பஸ்ஸிலேருந்து அவங்க இறங்கக்கூட முடியாமல் அப்படியே ஏற்றி இறங்கக்கூடாதுன்னு தடுத்து போலீஸ் திருப்பி அனுப்புதுங்க. இதை விட ஒரு கொடுங்கோல் ஆட்சி இருக்க முடியுமா? அது அப்படியே திசை திருப்புவதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, மரீனா பீச்சில் அப்படி ஒரு இது போட்டாங்களாம், ஒரு பாலம். ஏன்னா அது ஒவ்வொரு மழைக்கும் அது பிச்சுன்னு போகுது. இந்த பாலத்தில் மாற்றுத்திறனாளிகள் சென்று பீச்சை ரசிக்கலாம். என்ன பண்ணணும்? கடலில் போய் குதிக்கணுமா? உன்னுடைய ஆட்சியுடைய அலங்கோலத்தை தாங்காமல் கடலில் போய் குதிக்கணுமா? அப்போ எதை மறைக்க, எதை விளம்பரமாக கொண்டு வந்து இவர்கள் நம்மிடம் காட்டுறாங்கன்றது பாருங்க. இதைத்தான் நாங்கள் அக்மார் கருணாநிதித்தனம்னு சொல்கிறோம். இந்த கருணாநிதித்தனம் தான் இங்கே 4.5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ 2 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. இந்த 2 மாதம் இருக்கும் பொழுது எவ்வளவு துணிச்சலா, அதாவது தேர்தல் வரும் காலத்திலாவது, இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், இன்னும் 3 அமாவாசை தான் உன் கதை, அதோட முடிய போகுது. அப்போது இந்த 3 அமாவாசைக்குள்ளேயாவது 5000 ரூபாயை கொடுத்து, இல்லை மக்களுக்கு ஏதாவது நன்மையை செஞ்சுட்டு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு, போகும்போதாவது புண்ணியத்தை சேர்த்துட்டு போ. அதாவது வாழ்க்கை முழுக்க பாவத்தையெல்லாம் செய்வானோ, சாகும்பொழுதாவது சங்கரா இல்லை நாராயணான்னு சொல்லி செத்தான்னா ஏதாவது புண்ணியமாவது கிடைக்கும் அப்படின்ற கதை தான் நீங்கள் ஸ்டாலினுடைய கதை, ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியுடைய கதை. அதை இவர்கள் செய்வார்களா என்றால் சத்தியமாக செய்ய மாட்டாங்க. இன்னொரு 3 மாதத்துக்குள்ளே என்னென்ன டெண்டரில் போடலாம், இந்த டெண்டரில் எவ்வளோ கோடிகளை கொள்ளையடிக்கலாம், அந்த கோடிகளிலிருந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படி வளப்படுத்தி கொள்ளலாம் என்பதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. இப்போ புரிஞ்சுதா? ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் வெறும் நாடகம் நாடகம் நாடகம். இதுதான் ஸ்டாலினுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சிக்கு தான் இவர்கள் பெருமை பேசிக்கொண்டு பல 100 கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரம் செய்து நம்மிடம் மீண்டும் வந்து இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று வேற எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் பாருங்கள். இது வரைக்கும் செஞ்ச அட்டூழியம் போராதுன்னு இன்னும் 5 வருஷம் அட்டூழியம் செய்ய போகிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு வரப்போகிறாங்க. நீங்களே பார்த்து என்ன செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சு விடுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.